இவங்களை ஏற்பாடு செய்தது யாரு? எந்த பள்ளி கல்வித்துறை? நீங்களே ஏற்பாடு பண்ணீங்களா, இல்லை ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இவங்களை வந்து நீங்கள் வந்து ஆன்மீக சொற்பொழிவு ஆற்ற சொல்லியிருக்கீங்களா? இது மாதிரி பல அரசு உதவி பெறும் ஸ்கூலில், அரசு ஸ்கூல்லலாம் பல கிறிஸ்துவ மத போதகர்கள் எல்லாம் அவங்களுடைய ஆன்மீக சொற்பொழிவு வந்து மாணவர்கள் எடுத்து திணிக்கிறாங்களே, அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எந்த டாப்பிக்கில் பேசுகிறாங்கன்னா, இந்த டாபிக் ஓகே ஏற்புடையாத ஒரு டாபிக் தான். அதாவது அந்த பெண்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஒரு நோக்கில் பெண்ணே தைரியமாக இரு அப்படின்னு போங்கிற தலைப்பில் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக பெண் குழந்தைகள் பாதுகாப்பிற்காக விழிப்புணர்வு பரப்புரை பள்ளி கல்லூரிகளில் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. எல்லாமே ரைட்டு தான். ஆனால் அவங்க கையில் கொடுத்துருக்கிற அந்த வாசகம், அந்த பேப்பர் துண்டு சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ மத பிரச்சாரம் மாதிரி தான் நமக்கு தெரியுது. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் அரசு பள்ளிகளில் எப்படி அனுமதிக்கலாம்? இதற்கு சபரிமலை நீங்கள் கைது பண்ணுவீங்களா, இல்லை இந்த பள்ளி கல்வித்துறையில் இதில் இவங்களை ஏற்பாடு பண்ணவங்கள நீங்கள் வந்து இடமாற்றம் பண்ணுவீங்களா? ஆனால் இந்துக்கள் மட்டும்தான் உங்களுக்கு இழிச்ச வயர்கள், அதுவும் மிரட்டும் தோணியில் என் ஏரியாவுக்கு வந்து என்னோட ஆசிரியரை பேசிட்டியா அப்படின்னு மிரட்டும் தோணியில் பேசி